பக்தர்களின் போராட்டம். ஆயிரம் கோயில்களில் விளக்கு இல்லை, வழிபாடில்லை. ஆலயத்தை விட்டு வெளியேறு. பறிக்காதே. தரிசன கட்டணம் என்ற பெயரில் தரிசனமா, காசு கொடுத்து தரிசனமா, கடவுளை வைத்து வியாபாரமா, கடவுளை வைத்து வியாபாரமா. காசு கொடுத்து கடவுளை காண. வெளிய பொருளாளர் டி குமாரதாஸ் அவர்கள் ஆலயம் காக்க பக்கத்து அரசு, ஆலயத்தை விட்டு வெளியேறு. ஆலய தரிசன பிரச்சனையில் சமத்துவத்தை நிலைநாட்டு. கொள்ளை போகுது. கோவில் சொத்து கொள்ளை போகுது. கண்டிக்க ஆர்ப்பாட்டம். இந்த முன்னணி ஆர்ப்பாட்டம். கொள்ளையடிக்காதே. கோவில் சொத்தை கொள்ளையடிக்காதே. முன்னணி ஆர்ப்பாட்டம். அடுத்தபடியாக இந்து முன்னணி பேரை அந்த தலைமை அதிகாரியோட தமிழ்நாடு குறையா இருக்கும். ஆனா பணி அந்த ஆய்வாளருக்கு கூட 365 நாள் அவர் குழந்தையா கல்யாணத்துக்கு அப்பந்தான் லீவு கொடுப்பாரு. இங்க 10 பேர் சத்திரமா அடிச்சுக்கிட்டு. தமிழகமெங்கும் எல்லா ரெவன்யூ மாவட்டத்திலும், உதாரணமாக சொல்லப்போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 இடத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து ஒன்றியங்களிலுமே ஆலய தரிசனத்தை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் பலமுறை வருடந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சடங்கு ஆச்சாரம் கிடையாது, உண்மை நிலையை சொல்லுகின்றோம். இப்பொழுது புதிதாக வந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கவனத்தில் கொண்டு என்ன காரணம் என்று உற்று நோக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய இதுபடி ஒரு பொருளாதார தீண்டாமை. இரட்டத்தமிழர் முறை இருந்தது. இரட்டத்தமிழர் முறை இன்னொரு ஜாதிகாரம் கொடுத்ததெல்லாம் அந்த கொடுக்க இரட்டத்தமிழர் முறை இருந்துச்சு, எல்லா மாவட்டத்திலும் இருந்துச்சு. அப்போது இந்த பொருளாதார தீண்டாமைன்னு சொல்லியாச்சு. அதனால இதுவும் இரட்டத்தமிழர் தானே. அப்போ பணம் கொடுக்குறவன் பேர்லாம், பணம் இல்லாதவன். ஆனால் இது ஒரு பொருளாதார தீண்டாமை. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்து முன்னணியினுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கின்றேன். நீட் விவகாரம் வாபஸ் வாங்கினது ஒரு கண்துடைப்பு. அதில் குறிப்பாக என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு தாக்கம் என்னன்னா, கல்வித்துறை அமைச்சரை ராஜினாமா பண்ண வச்சது மாபெரும் தவறு. மோடி சர்க்கார் செய்த மாபெரும் தவறு. ஏனென்றால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 75 சிஆர்பி போலீஸ் இறந்தாங்க. இன்றைக்கி போராட்டம் நடத்துகிற தீவிர கம்யூனிஸ்ட்காரன் தான் அங்கே உள்ளே இருக்கிறான். அவன் தான் கொன்னான். தார்மீக பொறுப்பேற்று சிதம்பரம் அவர்கள் நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னார். அத்வானி அவர்கள் என்ன சொன்னாங்க, தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொன்னது இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு அத்வானிஜி அவர்கள் தான். இதை ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு விரோதம் செய்யும் நக்சலிட்டை ஒழிக்கணும்னு சொன்னாங்க. அதை ஒழிச்சிருக்காங்க அந்த மத்திய சர்க்கார், பாராட்டுறேன். ஆனால் இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவன் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இன்றைக்கி கல்வி அமைச்சர் ராஜினாமா சொல்கிறான். இப்போவே பொதுவெளியில் நாங்கள் அடுத்தாப்பில் மோடி சர்க்கார் மோடியை ராஜினாமா பண்ண சொல்வேன்னு சொல்கிறான். பலவிதமான கோரிக்கைகள் ஜனநாயக நாட்டில் வந்துகிட்டு இருக்குது. என்னுடைய எண்ணமெல்லாம் நான் ஒரு மூத்த குடிமகன் சொல்லுகிறேன். இயக்கத்துக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், ஒரு மூத்த குடிமகன். இந்த நாட்டில் ஜனநாயகம் ரொம்ப அதிகம். மோடி அவர்கள் ஜனநாயகத்தினுடைய சர்வாதிகாரி ஆகணும். இதே பக்கத்து மாநிலமான ஏகே அந்தோணி என்ன சொன்னாங்க பார்லிமெண்டத்தில், ஆயுதம் வாங்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னாங்க காங்கிரஸ் சர்க்காரில்.
இன்றைக்கி நம்முடைய இராணுவ பலம் எவ்வளோ உயர்ந்திருக்குது. அதற்காக ரஷ்யாவின் சூழ்ச்சியும் அமெரிக்காவின் சூழ்ச்சியில் அவ்வளோ பலிகடை ஆகிறான். இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ மறியல் பண்ணுற இடத்துல பர்கா பீக்கர் எல்லாம் சமூகத்தில் வருது. உங்கள் டிவிலே வந்திருக்குது. யார் வாங்கி கொடுக்குறா? இது பணம் யார் செலவழிக்கிறா? அதனால் இது மக்களுக்கு ஆபத்து. அதாவது கலைஞர், அதாவது ஊழலின் ஊற்றுக்கண் கருணாநிதி இருக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரை ஃப்ரீன்னு சொல்லிவிட்டார். யாரும் பாஸ் பண்ணல, பரிசையே கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அதே தப்பு. மாணவனை படிக்க வேண்டாம்னு சொன்னால் படிக்காமல் தான் இருப்பான். இவர் அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தார், எடப்பாடியார் கொண்டு வந்தார். சட்ட வல்லுநரோட கலந்து ஆலோசித்து 7% வாங்கியிருக்காங்க. அதன் மூலமாக பலன் பெற்ற பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க இப்போ அவ்வளோ பணக்கார விட்ட பிள்ளையும் ஹிந்தி படிக்குது, எல்லாம் படிக்குது. அப்போ கருப்பன் சுப்பன் ஹிந்தி படிக்க வேண்டாமா? அதனால் எந்த நிலைப்பாட்டிலும் மோடி சர்க்கார் பின்வாங்கக்கூடாது. பின்வாங்கினால் எங்களை மாதிரி தேசன சிந்தையாளருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நாங்கள் எந்த இடத்துலையும் எங்களுடைய தொலைக்காட்சியிலையோ பதிவுகளையோ நாங்கள் அதுக்கு கோவப்படுறதோ வெக்கப்படுறதோ கிடையாது. அதனால் இந்த நாட்டில் ஸ்திரமான ஆட்சி வரணும்னு சொல்லியாச்சுன்னா ஸ்திரமான ஒரு பிரதமர் இருக்கணும். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அவங்களுக்கு, மோடி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். அந்த பம்மாத்து வேலைலாம் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. நாடு கண்டிப்பாக சீரழிஞ்சு போகும். அதனால் எங்கேயோ வெளிநாட்டில் அவன் பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்குது. அவன் ஒரு செல்ஃபோன் மூலமாக ஒரு கட்சி ஆரம்பிப்பான், கருப்பான் பூச்சி கருப்பாக இருப்பான், அவ்வளோ ரொம்ப இருக்கிறான். அதனால் ஒரு வகையில் பார்க்க போனால் மோடி சர்க்காருக்கு உளவுத்துறை தோல்வின்னு கூட சொல்லலாம். அந்த உளவுத்துறை தோல்வின்னு கூட சொல்லலாம். அதனால் நமது கல்வி அமைச்சர் அவர்கள் மீண்டும் பணி கொடுக்க வேண்டும் என்பது. தர்மத்துக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்களை சென்ற அரசாங்கம் செய்தது. திமுக காரர் ஒவ்வொருத்தரும் இங்க திருப்பரப்பு கோயில் சொன்னாங்க, திருப்பரப்பு கோயில் சொன்னாங்க, நம்முடைய திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் சொன்னாங்க. எங்கெங்க கோயில்ல அங்க இருக்கக்கூடிய சொத்தை லேலமிடுவதாக இருந்தாலும் சரிதான், கட்டடங்கள் கட்டி வாடகை விடுவதாக இருந்தாலும் சரிதான், வணிக வளாகம் கட்டுவதாக இருந்தாலும் சரிதான், பார்க்கிங் அமைப்பதாக இருந்தாலும் சரிதான், எதுவானாலும் சரிதான், அத்தனைக்கும் மாற்று மதத்தினருக்கு கொடுப்பதும் திமுக காரனுக்கு கொடுப்பதும்